துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இப்போ 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசித்தோம். இங்கே யோசேப்பு ஒரு கனவு காண்கிறான். அதை தன் அண்ணன்களோடு பகிர்ந்து கொள்கிறான். இவன் ஏன் அதை முதலில் இவர்களிடத்தில் சொல்லுகிறான் என்றால், ஒருவேளை இவர்கள் எல்லாம் ஒன்றாக ஆடு மேய்க்கிற இடத்தில் இருந்திருப்பார்கள். அப்போது யோசேப்பு கொஞ்ச நேரம் படுத்து உறங்கியிருப்பான். அந்த சமயத்தில் இவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவை உடனே யாரோடாவது பகிர்ந்துக்கணும்னு அவனுக்கு ஒரு விருப்பம். அதனால அவன் சகோதரர்களுக்கு கூறுகிறான். எல்லாருக்குமே அது ஒரு ஆவல். வித்தியாசமான கனவு வந்தால் உடனே அதை யார்கிட்டையாவது சொல்லணும்னு இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்ட வித்தியாசமான கனவை யார்கிட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? யோசேப்புக்கும் அவன் கண்ட கனவை தன் அண்ணன்களிடம் சொல்ல வேண்டும் என்று ஒரே ஆவல். அவன் எல்லாரையும் அழைத்து, நான் கண்ட கனவை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொன்னதும், ஏதோ சொல்ல போகிறான் அப்படின்னு